ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அது குட் மார்னிங். இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்திரிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன். இன்றைக்கி நம்ம நினச்சது நடக்க போகுது. ஸோ ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இன்றைக்கி மட்டும் என்ன வித்தியாசமாக நம்ம நினைக்கிறது நடந்துருமா என்ன? வாய்ப்பே இல்லை. அப்புறம் வாசல் வச்சு கோலம் போட்டுட்டு, கோலம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் சார் என்னை பார்த்ததுமே எந்திரிச்சு வெளில ஓடி வந்தார். சார் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, இப்போ டைமும் இல்லை, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டேயே உட்கார வச்சுட்டு அப்புறம் நான் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி சொரக்காய் சாம்பார், பாவக்காய் பொரியல். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு சொரக்காய் குழம்பு வச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொரக்காவை வந்து சாம்பார் வைக்கிறது. அப்புறம் சரி சொரக்காய் சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் பொரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றா வச்சுட்ருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் வேறு இன்றைக்கி வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் தம்பிக்கு ஆதார் கார்டு எடுக்கணும், ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்க, நாளைக்கு கூட நம்ம போய்க்கலாம் அப்படின்னு. நாளைக்கும் போக முடியுமா என்னன்னு தெரியல, இப்படியே தான். சரி நாளைக்கு போய்க்கலாம். இந்த வெயிலை பார்த்தாவே பயமாக இருக்குங்க. என்றைக்காச்சும் மழை வர மாதிரி மோடம் போட்டிருக்கு, இன்றைக்கி போகலான்னு எனக்கு தோணும். ஆனால் என்ன, மழையும் பெய்ய மாட்டேங்குது, மோடமும் போட மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த வெயிலில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா தம்பியும் தூக்கிக்கிட்டு அப்பப்பா அவ்வளோதான், மயக்கம் போட்டே வெளில விழுந்துடணும், அப்படி ஒரு வெயில் அடிக்குது. என்ன பண்ணுறது? இந்த காட்டில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப பாவம். அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால தெரியாது, இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். நாம் சும்மா அப்படியே கடைக்கு போகிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். காட்டில் வேலை பார்க்குறவங்க, வெயிலில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வாய் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பாவம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவுனா தான் கொஞ்சம் கிச்சன்லாம் நீட்டாக இருக்கும். இன்னும் அடுப்புலாம் துடைக்கல. சரி எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பிக்கு தண்ணி வைக்கணும், இன்னும் காயெலாம் இன்னும் பொரிக்கலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு தம்பியை தூங்க வச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஏதோ ஒரு வேலைக்காக போகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நினச்சிட்டு, எப்படியும் மத்தியானம் ஆகும்னு நினைக்கிறேன். மத்தியானம் வந்துடுறேன்னு சொன்னாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா வந்துட்டு ஒர்க்குக்கு வேறு போகணுமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தம்பி தூங்கிட்டு இருந்தான். சரி துணி துவைக்கலான்னு துணி துவைச்சிட்டு இருந்தா, என்னடா கொலு சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணாமேன்னு வேகமாக ஓடி வந்து பார்த்தா கமுக்கமாக வேலை பார்த்துட்ருக்காரு சாரு. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு, தொட்டியில் ஆள் இல்லாததுமே. என்னடா அப்படி வந்து விளாண்டுட்ருக்கியே அப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டு தூக்கிட்டு வந்தேன். அவனுக்கு என்ன தெரிய போகுது, பாதி துணி துவைச்சி எல்லாம் அப்படி இருக்குது. அப்புறம் நாத்தனார் வந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டேன். துணியும் துவைச்சிட்டு சார் விளையாடுற மாதிரி